கிளம்பி இருக்கீங்க? ஃபங்க்ஷனுக்கு சூப்பரா கிளம்பியாச்சு. போய் சோறு குழம்பு மோர் ரசம் சாப்பிடறதுக்கு போறோங்க. அடிக்கிற வெயில் பார்த்தனா பயங்கரமா இருக்கு. ஐயோயோ, இந்த வெயில்ல போயிட்டு இப்படி இருக்கிறன்னா எப்படி வர போறேன்னு தெரியல. இந்த மேடம் கிளம்பியாச்சு, வாங்க போய் பார்க்கலாம். இல்லைங்க அண்ணி பக்கத்துல இல்லைங்க, அண்ணன் பக்கத்துல. ஹாய் சொல்லிடுங்க. இன்னைக்கு இவங்க தான் ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க. ஆமா, இவங்க தான் ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க. நீங்க பேசுங்க. நல்லா இருக்கும். எங்க அண்ணி வந்து பாபு ரம்யா லைஃப் ஸ்டைல் வச்சிருக்காங்க சேனல். மறக்காம வந்து அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. ஓகேவா? இன்னைக்கு வந்து மெயின் ஆள் நம்ம பார்க்கணும். ஹீரோயின் வந்து உள்ள இறக்குவாங்க, அப்பதான் பார்ப்போம். தாய்மாமா வீட்டு சீரோட வந்து ஃபங்க்ஷன் இனிதே வந்து தொடங்கிச்சு. ஆமாங்க, கிழக்குச்சிம்ம படத்தில் சொன்ன மாதிரி எத்தனை உறவுகள் இருந்தாலும் கடைசி வரைக்கும் உரிமையானது உருத்தானது தாய்மாமா முறை தான் சொல்லுவாங்க. அந்த தாய்மாமா வந்து சீர் கொண்டு வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து எல்லாம் செயின் எல்லாம் போட்டு அவங்க வந்து முறையை வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க. நானும் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு அந்த பாப்பாவோட ஒரு ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. செய்முறையும் வந்து செஞ்சாச்சு. ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படி செய்முறையும் சீர்வரிசையும் வந்து முக்கியமோ அதே போல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சாப்பாடு தாங்க. ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றதை வந்து அந்த சாப்பாடு தான் வந்து சொல்லும், நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு. இங்கே அதே போல் தான் இந்த ஃபங்க்ஷனில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் செஞ்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணியே வந்து சொல்கிறாங்க. அந்த சாப்பாடு வந்து உண்மையிலே வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஸ்டைலில் சூப்பராக வந்து செஞ்சுருந்தாங்கங்க. அந்த மனுஷனும் வந்து அந்த மாஸ்டரும் வந்து ரொம்ப நல்ல வந்து ஒரு கள்ள கபடம் இல்லாத வந்து குணம். அவர் செஞ்சுருந்த சாப்பாடும் அவரை போலயே அவ்வளோ வந்து ஒரு ருசியாக வந்து இருந்துச்சு. அந்த நீங்களும் வந்து உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த மாதிரி சமையல் வந்து செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவரோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழேயே கொடுத்துருக்கேன். அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு அங்கே வந்திருக்கவங்களே அவங்க வாயால் வந்து கொடுத்த ரம்யானி வீட்டு ஸ்பெஷல் முட்டை மசாலா சூப்பர், ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வந்து இருந்துச்சு. சூப்பர். ஸ்வீட்டுக்கு பாயாசம் அல்டிமேட்டு. சூப்பர். வெங்காய பச்சடி. அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரான மோர் கொழு கொழுன்னு. கப்ல சிக்கனு மெயின் டிஷ்ஷு. எங்கங்க வாங்க, மெயின் டிஷ்ஷே இதுதான், பிரியாணி. வாங்க, இப்ப நம்ம மாஸ்டரை பார்க்க போறோம். இந்த பிரியாணி இவர் தான் ரெடி பண்ணிருக்காரு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு மாஸ்டர். உண்மையிலே மனம் சூப்பரா இருக்கு. இப்ப ரம்யானி கிண்டுங்க. பேர் சொல்லுங்க மாஸ்டர். சின்னாலப்பட்டில இருந்து வந்திருக்கீங்களா நீங்க? இன்னைக்கு எல்லா ஊருக்குமே போய் சமையல் பண்ணுவீங்களா? இது வரைக்கும் நீங்க எவ்வளவு அதிகபட்சம் வந்து பண்ணிருக்கீங்க, சமைச்சிருக்கீங்க? ஓ சூப்பர் மாஸ்டர். இன்னைக்கு வந்து சைவம் அண்ட் அசைவம் ரெண்டுமே சமைச்சிருக்கீங்க. வாங்க அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, சாப்பாடு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கா? எல்லாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு, நாவுக்கு ருசியா இருக்கு. அப்ப நம்ம சார் ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. அடுத்த ஃபங்க்ஷனுக்குனா கண்டிப்பா நம்ம சாரை கூப்பிட்டுறலாம். ஓ சூப்பர் சூப்பர். பாத்தீங்க, நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் மாஸ்டர். நானும் ரசித்து ருசித்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், ஷேர், கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.